உங்களுடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு சூப்பர் வேட்பாளரை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. சகோதரர் கார்த்திக் மோகன் அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. அவருடைய வெற்றியை உறுதி செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? தலைவர் அவர்கள் என்ன அமைச்சு வச்சிருக்கிறாங்க, போய் கார்த்திக்கு மோகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை போய் வாக்கு கேட்டுவான்னு. நான் அதுக்கு தான் வந்தேன். சரி, இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, ஏற்கனவே வில்லிவாக்க தொகுதியில வெற்றி கன்ஃபார்ம். வெற்றி கன்ஃபார்மா? வெற்றி வந்திருக்காரு. உங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி வந்திருக்கிறார். எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு போன முறை 37,000 வாக்கு வித்தியாசத்துல நம்ம வெற்றி பெற்றோம் போன சட்டமன்ற தேர்தல் பொழுது. இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் கார்த்திக் மோகன் அவர்களை நீங்க வெற்றி பெற செய்யணும். செய்வீங்களா? நான் பேசுறது புரியுதா? எனக்கு உடம்பு சரியில்லை, சரியா? கடந்த 10 நாட்களா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தில் பிரச்சாரத்தில் இருக்கேன். ஒவ்வொரு தொகுதியாக போய் இது வரைக்கும் 45 தொகுதிக்கு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் நம்முடைய கூட்டணி கட்சி சின்னத்திலையும் வாக்கு கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். தொண்டை போயிடுச்சு, பேசி பேசி தொண்டை போயிடுச்சு. டாக்டர் 2 நாள் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்னால் வீட்டிலலாம் சும்மா உட்காந்துருக்க முடியாது. நம்ம கார்த்திக் மோகன் வில்லிவாக்க தொகுதியில் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டேன். நான் போயே அவருன்னு வந்துட்டேன். இன்னொன்று தெரியுமா, நானும் ஒரு சட்டமன்ற வேட்பாளர், அது தெரியுமா உங்களுக்கு? நானும் போட்டி போடுறேன் இந்த தேர்தலில். நானும் போட்டி போடுறேன். எந்த தொகுதி தெரியுமா? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நான் போட்டி போடுறேன். நானே அப்பப்போ மறந்து போயிடுறேன், நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். என் தொகுதிக்கு கூட நான் போகல. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் போனேன் வாக்கு கேட்டு. என் தொகுதிக்கு போகாமல் நான் ஏன் வில்லிவாக்க தொகுதிக்கு வந்து திரு கார்த்திக் அவர்களுக்கு வாக்கு கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா என் தொகுதி வெற்றியை விட எனக்கு மிகவே முக்கியம் இந்த வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதியில் சகோதரர் கார்த்திக் உடைய வெற்றி. செஞ்சு கொடுப்பீங்களா? சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வில்லிவாக்க தொகுதியில நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? ஒரு அருமையான வேட்பாளர், ஒரு இளைஞரை உங்க கையில தலைவர் கொடுத்திருக்கிறார். துடிப்பான இளைஞரை கொடுத்திருக்கிறார். நல்லா படித்தவர், பண்பாளவர், மக்கள் கிட்ட எளிமையா பழகக்கூடியவர் சகோதரர் கார்த்திக் அவர்கள். கார்த்திகை நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அமைச்சிங்கன்னா இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை ஒரு ஹைடெக் தொகுதியா, ஒரு எடுத்துக்காட்டு தொகுதியா நிச்சயம் மாற்றி காட்டுவார். கார்த்திக் அவர்கள் இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்கு முழு பொறுப்பு எடுத்துக்குவார். அதுக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறேன். எல்லா நவீன வசதிகளையும் நிச்சயம் இந்த தொகுதிக்கு திரு கார்த்திக் அவர்கள் கொண்டு வருவார். எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக மக்களோட மக்களாக, வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்திக்கிற இயக்கம் திமுக கிடையாது. வருஷம் முழுக்க என்னைக்குமே மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இந்த முறை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்க தொகுதி முழுக்க வலம் வருவார். உங்க தொகுதி முழுக்க சுத்தி சுத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் தான் சகோதரர் கார்த்திக் அவர்கள். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், எழுத்து நிற்கிற வேட்பாளர் டெபாசிட் வாங்கக்கூடாது. செஞ்சு காட்டுவோமா? செஞ்சு காட்டுவோமா? இந்த வில்லிவாக்க தொகுதிக்கு நான் வருகை தந்து போன முறையும் நம்முடைய வெற்றியுடைய பிரச்சாரத்தின் போது, வெற்றியகன் பிரச்சாரம் போது நான் வந்து வாக்கு கேட்டேன். வாக்களிச்சிங்க, அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க. இந்த 5 வருஷத்துல அவர் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன சாதனைகளை இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். வில்லிவாக்கம் சிக்கோ நகர்ல இனமான பேராசிரியர் அன்பழகனார் சமூக நல கூடம் 6 கோடி ரூபாயில கட்டப்பட்டது நம்முடைய முதலமைச்சர் செஞ்ச சாதனை. அண்ணா நகர் வெஸ்ட்ல மேற்கு ஐ பிளாக்ல முதல்வர் படைப்பகம் அமைக்கப்பட்டிருப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனை. அகத்தியர் நகர்ல சிஎம்டிஏ சார்பாக உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு திடல் பிளே கிரவுண்ட் அமைச்சது இருக்குது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் திறக்கப்பட்டிருக்கு. சென்னை கீழ்ப்பாக்கம் மணலக காப்பகத்தில் நரம்பியல் மற்றும் மன உளைச்சல் துறைக்கு இன்னைக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிநவீன சிகிச்சைக்கான கட்டமைப்புகள் துவங்கி வச்சிருக்கிறோம். ஐராவரம் யுனைடெட் இந்தியா நகரில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் மகப்பேறு மருத்துவமனை. யுனைடெட் இந்தியா நகரில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுசா முதல்வர் படைப்பகம். காந்தி நகரில் பழைய குடிசைகள்லாம் அகற்றிட்டு
பழைய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புலாம் இடிச்சுட்டு இன்னைக்கு 500 குடியிருப்புகளை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்திருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு முழுக்க என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம், போன முறை சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறோமோ அதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அரசு செயல்படுத்தியிருக்கு. சில திட்டங்களை மட்டும் உதாரணத்திற்கு எடுத்து கூற விரும்புகிறேன். போன முறை நம்முடைய தலைவர் சொன்ன முதல் வாக்குறுதி, ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னார். கொடுத்தாரா இல்லையா? ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னு நம்மோட தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில் குழந்தைங்க படிக்க வந்தாங்கன்னா பசியோடு இருக்கக்கூடாது. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாளும் 19 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தை, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் பயன்படுறாங்க. சரி, பசங்களை ஸ்கூலுக்கு வர வச்சுட்டோம், காலேஜுக்கு அனுப்பணுமா வேணாமா? அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை திட்டம். அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் படித்தாலும் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுக அரசில் லேப்டாப் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 2019 அவங்களே திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த லேப்டாப் திட்டம் பள்ளிக்கூட குழந்தைகளை விட காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் லேப்டாப்களை நம்முடைய கல்லூரி மாணவிகளுக்கு நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். முக்கியமான ஒரு திட்டம் உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு 1,31 லட்சம் மகளிருக்கு மாசம் 1000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் சதி திட்டம் போட்டாங்க. சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் 3 மாசம் நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நீங்க நிப்பாட்டுறீங்களா? இதோ கொடுக்குறேன் 5000 ரூபான்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார். கரெக்டா? நம்முடைய முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா 9 மணிக்கு மகளிர் போய் பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துருவாங்கன்னு மகளிருக்கு பயம். அந்த அளவுக்கு ஷார்ப்பு. இந்த அதே ஷார்ப்பு இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய நிச்சயம். நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் அமரப்போவது உறுதி. அதுக்கு இந்த வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசம், கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்துல, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிச்சு வச்சு காட்டணும். செய்வீங்களா? பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கலைஞர் கனவு இல்லம் 10 லட்சம் பேருக்கு கட்டி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு வாக்குறுதி. உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோடனே ஒவ்வொரு மகளிருக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன், 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சார வசதி என்ன தேவையோ, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி செலக்ட் பண்ணி நீங்க போய் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நடைபெறணும்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு 2.2 அமையணும். அதுக்கு இந்த வெள்ளிவாக்க தொகுதியிலிருந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் கார்த்திக் அவரை ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்ப செய்வீங்களா? நாம இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கேன்ல. நான் இவ்வளவு நேரம் பேசும்போது என்ன சொன்னேன்? இந்த 5 வருஷத்துல என்னென்ன பண்ணியிருக்கோம், அடுத்த 5 வருஷம் வந்தா என்னென்ன பண்ணுவோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை செஞ்சதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 ஸ்டேட்.
11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1. ஆனா இதுக்காக ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? பட்ஜெட்ல ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? எதுவுமே பண்றது கிடையாது. குறிப்பா சென்னையோட வளர்ச்சிக்கு நம்முடைய கழகம் எவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். உதாரணத்திற்கு வட சென்னை வளர்ச்சி திட்டத்தில் இன்னைக்கு ஏராளமான பணிகள் நடந்திருக்கு. கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் யார் கொண்டு வந்தது? நம்முடைய அரசு கொண்டு வந்தது. சைதாப்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? நம்முடைய அரசு கொண்டு வந்தது. 1000 விளக்கில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, டி நகர்ல ஜெயன் மழகன் மேம்பாலம், வேளச்சேரியில் மத்திய கைலாஷ் எல் வடிவ மேம்பாலம், வேளச்சேரி திருவான்மியூர்ல மேம்பாலம், தோழிங்கநல்லூர்ல கலைஞர் பன்னாட்டு அரங்கம், மாநகரம் முழுவதும் வெள்ள தடுப்பு பணிகள், முதல்வர் படைப்பகங்கள், விளையாட்டு வளாகங்கள், திருமண மண்டபங்கள், பூங்காக்கள், கால்வாய்கள் தூர்வாரும் பணி. அப்படியே சென்னையோட வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய அரசு செஞ்சிருக்கு. சென்னையில் கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனையோ முறை மழை பெஞ்சு வெள்ளம் வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த ஒவ்வொரு வாட்டியும் புயல் மழைன்னு மக்களோடு மக்களாக சேர்ந்து நாமளும் சந்திச்சோம். இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு நம்ம கேட்டிருக்க நிதியை கொடுத்துருக்காங்களா? சமீபத்தில் கடந்த 3 வருஷத்துல மட்டும் 3 புயல், மிக்ஜாம், ஃபெங்கல், திட்டுவா, இழப்பீடு தொகை 50,000 கோடி கேட்டோம். இது வரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. அதுக்கு மாற என்ன பண்ணாங்க? ஸ்டேட் டிசாஸ்டர் தெரியுதா? புகை வருதா? தள்ளிடுங்க, தள்ளி. எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல இருந்து ரொம்ப கம்மியான நிதியை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. நிதியும் தரல, மக்களை பார்க்கறதுக்கும் களத்துக்கு வரல. மக்களோட மக்கள் என்னது யாரு? திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு களத்தில் இருந்தார். சென்னை மக்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ எலெக்ஷன் வந்ததும் மோடி வராரு. சென்னை மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது மோடி வந்தாரா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுத்தாரா? சென்னைக்கு மெட்ரோ திட்டத்துடைய அடுத்த கட்ட பணிகளுக்கு இன்னைக்கு 10,000 கோடி கேட்கிறோம். ஒன்றிய அரசு தரணும், கொடுக்குறாங்களா? ஒன்றிய அரசு அதை கொடுக்கல. இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்ற சென்னையை இன்னைக்கு ஒன்றிய அரசு பழிவாங்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து கேட்க வேண்டிய யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர். கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தான் இன்னைக்கு மோடியுடைய நம்பர் 1 அடிமை, மோடியுடைய மொரட்ட அடிமை. மோடி பேசுனா பேசுவார், மோடி வாயை மூடுனா மூடிட்டு போயிடுவார். மோடி வா அப்படின்னா டெல்லி கிளம்பி போயிடுவார். போட்டோவா? நீ போட்டோவை காட்டிடுவேன். அவர் என் மேல கோவத்தில் என்னெல்லாம் பேசுறாரு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, பாத்துமா? கீழே ஒருத்தர் படுத்திருக்காருல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் அவர் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தாரு. அனுபவம் இல்லை அப்படின்ட்டாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது, நிச்சயம் இந்த அனுபவம் கிடையாது. இப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நேத்து பேசும்போது சொல்லிட்டாரு, உதயநிதி என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. உண்மையாவே சொல்லிட்டாரு. அவன் எப்பயோ போய் சேர்ந்திருக்கணுமா, நான் எப்பயோ போய் சேர்ந்திருக்கணுமா, இங்க இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நிச்சயம் உங்க உயிரை வாங்குற அளவுக்குலாம் எனக்கு ஆசைலாம் கிடையாது. நீங்க நிச்சயம் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு அதிமுக உடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நீங்க தான் இருக்கணும். அப்போதான் எங்களுக்கு வசதி. அது மட்டும் நேற்று என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? காலில் விழுறது தப்பா அப்படின்னு கேட்டாரு. காலில் விழுறது தப்பு கிடையாது, ஆனா விழுந்த காலை வாரி விட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் வெளில வந்தோடனே அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. அதனால இப்போ டெல்லிக்கு போய் அமித்ஷா மோடி காலை தான் பிடிச்சிட்டு தொங்குவேன்னு அங்கே தொங்கிட்டு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க அத்தனை பேரும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் என்ன சொல்றாரு? வர்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான போட்டி போடுற தேர்தல். டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும்னா நாம தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா?
தமிழ்நாடு என்னைக்கும் தலை குனியாது, தமிழ்நாடு என்னைக்கும் போராடும், தமிழ்நாடு வென்று காட்டுவோம்னு இந்த தேர்தலில் நாம் நிரூபிச்சு காட்டுவோம். இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், கார்த்திகை வெற்றி பெற வைக்கணும். நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? அடுத்து நம்ம கையில 23ஆம் தேதி தேர்தல். அடுத்து நம்ம கையில 15 நாட்கள் இருக்கு. கரெக்டா? இந்த 15 நாட்கள் மக்களோட மக்களா இறங்கி இந்த பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு பகுதியா போங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா ஏறி இறங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோங்கிறதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அப்படி செஞ்சோம்னா நிச்சயம் வில்லிவாக்க தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போவது உறுதி. அதை நீங்க நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பூரிப்போடு பெருமையா சொன்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல கார்த்திக் மோகனுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல எதிர்த்து யார் போட்டிருந்தாலும் அவங்களுடைய டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் வெற்றி இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.